சென்னை கந்தன்சாவடியில் ஆயிரக்கணக்கான ஐடி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம். தேவா, சொல்லுங்க, தற்பொழுது நீங்கள் இருக்கும் பகுதியில் யாரெல்லாம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் என்னவாக இருக்கிறது, இது குறித்தும் சொல்லுங்க. போக நாம் தற்பொழுது தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் அதிகமாக அமைந்துள்ள கந்தன்சாவடி பகுதியிலே இருக்கிறோம். நாம் இங்கு பார்க்கலாம், அதாவது இங்கு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டமானது இந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பணியாளர்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் தான் கல்லூரி வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருந்தனர். ஆனால் தற்பொழுது தகவல் தொழில்நுட்பத்தைச் சேர்ந்த ஊழியர்களும் தங்கள் ஆதரவை ஜல்லிக்கட்டிற்கு தெரிவிக்கும் வகையிலே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும், ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடைபெற வேண்டும், பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து முழக்கங்களை எழுப்பி வருகிறார். அது தொடர்பான பதாகைகளையும் ஏந்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக இந்த போராட்டமானது இங்கு நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய ஊழியர்களை பொறுத்தவரை தாங்கள் வெளிநாட்டு நிறுவனங்களுக்காக பணியாற்றினாலும் தங்களுக்கு இதன் மூலமாக எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்டாலும் பரவாயில்லை, தங்கள் கலாச்சாரம் பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்காக நாங்கள் இறங்கி போராடுவதற்காக தயாராக இருக்கிறோம், தங்களுடைய நோக்கம் நிறைவேறும் வரை இந்த போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக இங்குள்ள ஊழியர் ஒருவரிடம் கேட்கலாம். அதாவது பொதுவாக தகவல் தொழில்நுட்ப ஊழியர்கள் என்றாலே அவர்கள் குறித்த ஒரு அபிப்பிராயம் வேறு விதமாக இருக்கும் கிராமத்து மக்களுக்கு. ஆனால் நீங்கள் இப்ப போராடி இருக்க, இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? அடிப்படையில் நாமெல்லாம் ஒரு தமிழர்கள், பின்புதான் மென்பொருள் கம்பெனி ஊழியர்கள். இப்படி இருக்கும்போது ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவா நாங்க தான் முதல்ல போராடணும். மாணவர்கள் நாங்க அவர்களால் தூண்டப்பட்டிருக்கிறோம். இது ஒரு சிறிய பொறிதான், ஆனால் மிகப்பெரிய காட்டுத்தீயாக மாறக்கூடிய சக்தி இதற்கு உண்டு. மோகன் கேட்டிருக்கலாம், அதாவது தற்பொழுது தாங்கள் தகவல் தொழில்நுட்ப பணியாளர்களாக இருந்தாலும் தாங்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள், தங்களுக்கு தமிழ் உணர்வு இருக்கிறது, எனவே அந்த உணர்வை வெளிப்படுத்துவதற்காகவும் கலாச்சாரம் பண்பாட்டை காப்பதற்காகவும் தாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இது தொடர்பாக மற்றொரு ஊழியர் ஒருவரிடம் கேட்கலாம். அதாவது இப்பொழுது தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் என்றாலே அது வெளிநாட்டை சார்ந்த நிறுவனங்கள்ங்கிற ஒரு கருத்து இருக்கும். நீங்க இப்பொழுது ஒரு தமிழ்நாட்டுக்காக இந்த போராட்டத்தை ஈடுபடுங்க, இதனால உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்களா? இல்ல, பாதிப்புங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்களும் ஐடியில் தான் வேலை பார்க்குறோம். பட் நாங்கள் ஐடியில் வேலை பார்த்தாலும் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம். ஸோ இது தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடுங்கிறது எங்களோட நாடு, எங்களோட கலாச்சாரம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் கூட பிரிட்டிஷ் ரூல்லே ஜல்லிக்கட்டை நடத்திருக்காங்க. அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது, ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஆனால் இந்த கவர்மெண்ட் இன்னும் எந்த ஒரு பாடும் பண்ணுற மாதிரி தெரியல. இப்போ நீங்கள் ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுறீங்க, இது தொடர்பாக உங்களுடைய நிறுவன அதிகாரிகள் என்ன மாதிரியான கருத்துக்களை சொல்கிறாங்க? அவங்களும் சப்போர்ட் தான் பண்றாங்க. ஓகேங்களா, இது தமிழோட விளையாட்டு இல்ல, வாழ் உரிமை. அதுக்கோசரம் தான் ஐடி ஆகட்டும், இது தமிழ்நாட்டில் இருக்க பீப்புள்ஸ் அவங்க தான் போராடுறாங்க. தமிழோட வாழ் உரிமை கண்டிப்பா திரும்ப பெற வேண்டும் என்று அவங்க போராடுறாங்க. ஓகேங்களா, இதனால அதிகாரி ஆகட்டும் யாரா இருந்தாலும் அவன் தமிழை அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அதனால தான் மத்தியானத்துல இருந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கூட்டத்தோட இப்ப சாயந்தரம் பாத்தீங்கன்னா இவ்வளவு கூட்டம் அதிகமா இருக்கு. பட் we do same for that. அவ்வளவுதான். எவ்வளவு போராடுறோமோ அவ்வளவு அமைதியா நாங்க போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கான இந்த வாழ் உரிமை தமிழக அரசு மீண்டும் தர வேண்டும். கண்டிப்பா அவங்க அதிகாரி கண்டிப்பா இதை எடுக்கணும். இது அதிகாரி கண்டிப்பா எடுக்கணும் அவங்க கையில. இது அவங்களுக்கே தெரியும். ஒரு கேஸ் நடந்தாலும் சரி, தமிழோட வாழ் உரிமையை கண்டிப்பா எடுத்து திரும்ப தரவே வேண்டும். இதான் எங்களோட வேண்டுகோள். இதுக்காக எவ்வளவு வேணா போராடுவோம் கண்டிப்பா. மோகன், நீங்களே கேட்டிருப்பீர்கள், அதாவது தங்கள் போராட்ட உணர்வுகளை புரிந்தவர்களாகவே தங்களது நிறுவன அதிகாரிகள் இருப்பதாகவும் தங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் நேரம் செல்ல செல்ல இந்த போராட்டத்திற்கு ஆதரவு பெருகிக் கொண்டேதான் வந்து கொண்டிருக்கிறது எனவும் அதுவும் தாங்கள் அமைதியான முறையிலே போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். மோகன்.